இங்க ஈஸ்வரியோட திட்டப்படி இங்க கோபி, இனியா, செலியன் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பக்கம் குலதெய்வ கோயிலை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் பாக்கியாவை எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாலும் என்னால வர முடியாது, எனக்கு ரெஸ்டாரண்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த விஷயத்த மறுத்துறாங்க. இதே நேரம் இவங்க எல்லாருமே ஒன்னா கார்ல ஏறி போறதை பார்த்துட்டு இந்த பக்கம் கமலாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ராதிகாவுமே கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. இங்க பாரு, நம்ம வீடு காலி பண்ணல போல இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு, நம்ம மாப்பிளையை கூட்டிட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு நவந்தரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி அவங்களோட வேலையை பார்த்துட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப கமலாவுமே ராதிகா கூப்பிட்டு, என்ன ராதிகா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, மாப்பிளையை கூட்டிட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க, இவன் பாட்டுல கண்டுக்காம உன் வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கமலாவை பார்த்த ராதிகாவுமே, இங்க பாருமா, என்னால மறுபடியும் உங்ககிட்ட இந்த விஷயத்த பேசிட்டு இருக்க முடியாது, இங்க பாரு மயூ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இந்த மாதிரி கோபி எங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அந்த குடும்பம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் அங்க ஃபுல் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, நான் போய் அவரை என் குடும்பத்துக்கு வாங்க வாங்கன்னு கையை பிடிச்சி இழுக்க முடியாது. அதே நேரத்துல நேற்று மயூ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணா தெரியுமா, நைட்டு வந்து 2 to 3 o'clock வரைக்கும் அவ முழிச்சிருந்தா, அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு. ஆனா கோபி ஒரு நிமிஷம் கூட மயுவை பத்தி யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி மனசு இருக்கிற இடத்துல நான் இருக்கணுமா, சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போயிருவேன். ஆனா அந்த குழந்தை மயு அவ என்ன பண்ணுவா, அவ இந்த விஷயத்துல ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டு இருக்கா, என்னால அவளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், நாங்க முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இங்க கோபி இருக்கிற இடத்த விட்டு நாங்க தள்ளி போயிருந்தாலே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காலையிலேயே டெம்போ எல்லாம் வர வச்சு இந்த பக்கம் அவங்களுமே வீடு காலி பண்றதுக்குண்டான எல்லா பொருட்களையும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எப்பவும் போல பாக்கியாவுமே ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இருக்க வழியில தான் இந்த பக்கம் ராதிகாவோட வீட்டு வாசல்ல ஒரு டெம்போவும் அதுல ஒரு 4-5 பேர் சேர்ந்து நிறைய பொருட்கள்லாம் ஏத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்து பத்திரி போன பாக்கியாவுமே டேரக்டா ராதிகாவோட வீட்டுக்கு போயிட்டு ராதிகா ராதிகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி அவங்க கூப்பிடும் போது இந்த பக்கம் வந்து ராதிகாவுமே உள்ள வாங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் உள்ள வர வைக்கிறாங்க. அப்ப ராதிகாவுமே அந்த வீட்டோட சென்டர்ல கீழே உட்காந்துட்டு இவங்களுமே வந்து சரி வீட்டை காலி பண்ணி வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்து பாக்கியாவுமே, என்னாச்சு ராதிகா, எதுக்காக நீங்க வீட்டை காலி பண்றீங்க, நீங்க ஏதோ சும்மா தான் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன், கடைசியில் சீரியஸாக வீட்டை காலி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட ராதிகாவுமே, இங்க பாருங்க பாக்கியா, என்னால இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து என்னால சமாளிக்க முடியாது, என்னால எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும், ஆனா என்னோட பொண்ணால கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, அவளால தாங்க முடியாது, அதனாலதான் பாக்கியா நான் இந்த வீட்டை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே, என்ன ராதிகா இப்படி பண்றீங்க, அப்போ மையோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க, இந்த மாதிரி மறுபடியும் நீங்க இதை விட்டு பிரிஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ராதிகாவுமே, மயுவை பத்தி சொன்னவனதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு பாக்கியா, நான் இப்ப பண்றதே மயுக்காக மட்டும்தான், ஏன் தெரியுங்களா, நேத்து அவளுக்கு பிறந்த நாள், ஆனா நீங்க கூட வந்து அவளுக்கு விஷ் பண்ணிட்டு போயிட்டீங்க, ஆனா கோபி இன்னுமே வந்து மயுவை பார்த்து விஷ் பண்றதுக்கு வரவே இல்லை. அதே நேரம் நேத்து நைட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல மயு நின்றுட்டு இருந்தா தெரியுங்களா, எப்படியாவது கோபி வெளியில வருவாரு, என்ன பாப்பாரு, என்ன விஷ் பண்ணுவாருன்னு சொல்லி இந்த மாதிரி தன்னோட அப்பா வருவாருன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா அந்த எதிர்பார்ப்பை எல்லாத்தையுமே எங்க கோபி சுக்குநூறா நொறுக்கிட்டாரு. அதே நேரம் நைட்டு கூட தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தா அந்த சின்ன குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும், உங்க அப்பா வரமாட்டாருமா, இந்த மாதிரி நம்ம மேல இனிமேல் அவருக்கு விருப்பம் இருக்காது, அவர் பழைய குடும்பத்தோட போய் சேரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா என்னால, சொல்லுங்களேன். என்னால அந்த விஷயத்த பார்த்தும் பார்க்காமல் என்னால் இருக்க முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் குழந்தைய எப்படியாவது இந்த இடத்த விட்டு நான் தள்ளி கூட்டிட்டு போயிடணும், அப்போது அவள் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு அவர் ரெகுலராக அவளோட ஒர்க்கை பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன், அதுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோட தான் இந்த பக்கம் பாக்கியாவுக்குமே புரிய வருது, இங்க கோபி பண்ற விஷயங்கள்னால இங்க மயூ ரொம்பவே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா, ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே மறுபடியும் இங்க ராதிகா கிட்ட, இங்க பாரு ராதிகா, நீங்க நினைக்கிற மாதிரி கோபியை கண்டிப்பா என் வீட்டில் நான் இருக்க விட மாட்டேன், என் வீட்டை விட்டு கண்டிப்பா நான் வெளியில துரத்திடுவேன், அதனால நீங்க வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த கமலாவுமே, ஆமா நீ நாடகம் போடாத, நீ யாரு, உங்க அத்தை யாரு அப்படின்ற எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும், பிளான் பண்ணி கோபியை கடைசியில் உங்ககிட்ட இழுத்துட்டீங்க, அதை சமாளிக்கிறதுக்காக எங்ககிட்ட மறுபடியும் வந்து ரொம்ப பரிதாபமா பேசுறீங்களா, உங்களோட பரிதாபம்லாம் எங்களுக்கு தேவையில்ல, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி பாக்கியாவை அவமானப்படி தங்கிருந்து கிளம்ப சொல்றாங்க. அதே நேரத்தில் ராதிகாவுமே, இங்க பாருமா, நான் தான் பாக்கியாட்ட பேசிட்டு இருக்கேன்ல, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமலாவே அங்கிருந்து அமுச்சு வச்சுட்டு ராதிகாவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க பாக்கியா, இதுக்கு மேல கோபி உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டு விட்டுட்டு வந்தாலும் சரி, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஏன் தெரியுங்களா, எப்பவுமே அன்புங்கிறது தானா வரணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க கூடாது. இப்ப கோபியோட மனசுலயும் அப்படிதான் இருக்கு, நான் வந்து அவர்கிட்ட ஃபைனலா பேசும்போது கூட என்கிட்ட இருக்கும்போது அவர் ரொம்பவே ஹர்ட் ஆகுறாருன்னு, உங்ககிட்ட இருக்கிறப்ப அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காருன்னு சொன்னாரு, அப்ப அவர் அங்கேயே இருந்துட்டு போட்டுன்றதான் நான் விட்டுட்டு வந்துட்டேன், அப்ப ஏன் என்கிட்ட வந்து அவர் ஹர்ட் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இது மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸும் கொடுக்க போறேன், இதுக்கு மேல நான் கோபியோட சேர்ந்து வாழ போற எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பாக்கியா கிட்ட,
பேசுறதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்ல. அப்ப கரெக்டா பாக்கியாவை பார்த்து ராதிகாவுமே, இங்க பாருங்க, நீங்க எப்படி இந்த விஷயத்த சமாளிச்சீங்க? அத எனக்கு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கியாவுமே ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு, அது ஒண்ணும் இல்ல ராதிகா. முதல்ல என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு ரொம்பவே நரகம் மாரி இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்ணேன். பட் ஆனா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளால மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு தான் என்னால என்னென்ன முடியுமோ அது எல்லாமே ட்ரை பண்ணேன். உண்மை சொல்லப் போனா இப்ப நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம் வேற யாரும் கிடையாது. நானும் என்னோட தன்னம்பிக்கையும் தான். நீங்க கண்டிப்பா எந்த ஒரு நிலைமையிலயும் உங்களோட தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாது. உங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே சர்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதே நேரம் உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ராதிகாவுமே, நீங்க சொன்ன விஷயத்துல இருந்தா ஒண்ணு புரிய வந்துச்சு. நான் எடுத்திருக்க முடிவு சரி அப்படிங்கறத நீங்க தெளிவாவே சொல்லிட்டீங்க. கண்டிப்பா இந்த முடிவு என்ன மட்டும் சார்ந்தது தான். நீங்க சொன்னதுக்காக நான் எடுக்கணும்னு இல்ல. அதனால எந்த ஒரு காரணத்திலயும் நீங்க ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுமே அந்த பக்கம் கார்ல ஏறி இன்னொரு புது வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இது மாதிரி கோபியால எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ தெரியலையே. இதுக்கெல்லாம் துணையா இருக்கிற நம்ம அத்தை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்களுமே வீட்டுல போயிட்டு ரொம்பவே டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜெனியுமே இருந்துகிட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக ராதிகா வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் பாக்கியாவுமே, ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டாங்க. இது மாதிரி கோபி கூட அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லையா, அதனால இனிமேல் அவங்க தள்ளி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஜெனியுமே, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு கோபி? உண்மையை சொல்ல போனா அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை இப்படி எதுக்கு அனாதையா விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம அவங்க அம்மாக்காக இங்க வந்து இருக்கணும்? அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜெனியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இங்க பாக்கியாவோட வக்கீலுமே இங்க பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க மேடம், கோபி மேல போட்ட கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்துக்கும் தயாரா இருந்திருக்கணும். ஆனா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையினால கண்டிப்பா நீங்க கோபி மேல போட்டிருக்க கேஸ் தள்ளுபடியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட பாக்கியாவும், என்ன சொல்றீங்க, நீங்க சொல்ற விஷயத்தை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த வக்கீலுமே, இங்க பாருங்க, கோபிக்கு நீங்க எதிராக கேஸ் போட்டிருக்கீங்க. அவரை உங்க வீட்லயே தங்க வச்சுட்டு நீங்க அவருக்கு எதிராக கேஸ் போட்டீங்க அப்படின்னா எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த வச்சு பேசி கண்டிப்பா இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்ப உங்களோட கேஸை எடுத்துக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், கோபியை உங்க வீட்டை விட்டு வெளியில வைங்க. உங்க வீட்டுக்குள்ள கோபி இருந்தார் அப்படின்னா இந்த கேஸ்ல நீங்க தோக்கிறது உறுதி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது அப்படின்ட்டாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க பாக்கியவுமே யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப கோபியுமே இந்த ஒரு காரணத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு நகராம இருக்காரு. அப்போ இதுக்கெல்லாம் துணையா இருக்கிறது ஈஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே குலதெய்வ எல்லாம் போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வாசல்ல வச்சு பாக்கியா எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க, இங்க உள்ள வரும்போது கோபி இல்லாம யார் உள்ள வர விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் உள்ள வாங்க, வேற யாரும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே எல்லாருமே ஸ்டாப் பண்றாங்க. அதே நேரத்துல இனியாவும் சொல்லியணும், என்னமா பண்ணிட்டு இருக்க, அப்பாவே இப்பதான் ரொம்ப டயர்டா வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ரொம்ப கோபத்தோட எங்க செலியனோட கணத்துல பலாரும் ஒரு அறையை விட்டு, எங்க பாரு, இது என்னோட வீடு, இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் சட்டம், சம்பந்தம் இல்லாம என்னை எதிர்த்து பேசுற வேலை வச்சுக்க கூடாது. நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்ச அப்படின்னா நான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா போ, உள்ள போ. இல்ல இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சனா இப்பவே வெளியில போ, எந்த ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, என்ன பாக்கியா இது, இந்த மாதிரி தோளுக்கு மேல வளர்ந்த பையன் மேல கை நீட்டுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலாத்த, உங்களோட பிளான் தான் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. உண்மை சொல்ல போனா அந்த கோபி கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் இதே வீட்டுல தங்க வைக்கிறதான உங்க பிளான். அதை விட முக்கியமா இந்த மாதிரி ராதிகாவை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சுட்டீங்க, அதுக்கும் காரணம் நீங்க தானே அப்படின்ட்டு இந்த பக்கம் ஈஸ்வரியை பார்த்து கேட்கறாங்க. அதே நேரத்துல கோபியுமே, என்னது ராதிகா காலி பண்ணிட்டாங்களா, அவ எதுக்கு காலி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ரொம்பவுமே கோபத்தோட பாக்கியாவுமே, அவங்களோட பொண்ணுக்கு பிறந்த நாள் ஒரு நிமிஷம் கூட நீ போய் அவங்கள பார்க்கவே கிடையாது, அப்புறம் எதுக்கு காலி பண்ணிட்டு போனாங்க, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்க உங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அது போதும் இல்ல, ராதிகா கஷ்டப்பட்டா என்ன, மயு கஷ்டப்பட்டா என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு தான் 2 குடும்பம் இருக்கு, இங்க இல்லைன்னா அங்க இருப்பீங்க, அங்க இல்லைன்னா இங்க இருப்பீங்க, உங்களை மாதிரி பச்சந்தி புத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கும் மூளை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கோபியுமே ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த ஏத்துக்க முடியாம பயங்கரமா அப்படி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாரு.